2.5 லட்சம் முறை பறந்து சென்று இருப்பிடத்தை மழைக்கும் காத்துக்கும் எதுவுமே ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிற மாதிரி ஒரு கூடு கட்டுற ஒரு பறவைனத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. அது என்ன பறவை, அது எதுக்காக அப்படி கட்டுதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த பறவை பேர் தூக்கணாங்குருவிங்க. அந்த தூக்கணாங்குருவி தான் ஜோடியை தேர்ந்தெடுத்த பிற்பாடு தனக்கு முட்டையிட்டு அடக்காக்கிறதுக்காக ஒரு கூட்டை தானாக கட்டி அமைச்சு அதுக்குள்ளே முட்டையிட்டு குஞ்சு விரித்து அதுக்கு பிற்பாடு தாங்க அது அங்கேருந்து செல்லும். தன் ஜோடியை தேர்ந்தெடுத்த பிறகு அது எந்த இடத்துல கூடு கட்டணும்னு முடிவு பண்ணி வயல்வெளியில் புல்களால் இருக்கும் அந்த புல்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் முறை அது மண்ணுக்கும் அதோட கூட்டுக்கும் பறந்து சென்று அது அது கூடு கட்ட ஆரம்பிக்குங்க. இந்த கூடு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேர் இந்த கூடு பார்த்துருப்பீங்க. யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் பார்க்கலனா இது இந்த வீடியோ மூலியமா பார்த்ததுக்காக ஒரு லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த கூடு நிறைய கீழே கிடந்தது. நான் இது என்னடான்ற எப்படி இருக்கும் இந்த கூடுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு ரொம்பமா இருந்ததுனால இந்த ஒரு கூடை எடுத்துட்டு போயிட்டு அது எப்படி அது அமைச்சிருக்குன்றதுக்காக நான் செக் பண்ணலான்ட்டு வெட்டின ஆரம்பிச்சேங்க. இருக்கிறதுலே இது பெரிய கூடுங்க. இந்த கூட்டில் பார்த்தீங்கன்னா 2 அறை இருக்குது. இந்த அறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று பெண் குருவி தங்குற மாரியும் இன்னொன்று ஆண்குருவி தங்குற மாரியும். அந்த பெண் குருவி தங்குற மாரி இருக்கிற இடம் ரொம்பவே சாஃப்டாகவும் ஒரு துளி மழையும் ஒரு வெயில் அடித்தாலும் ஒன்றும் ஆகாத அளவுக்கு கட்டியிருக்குங்க. இது நம்மளா இது பின்னினாலும் இந்த அளவுக்கு வருமானது ரொம்ப டவுட்டு. ஆனால் அந்த குருவி மண்ணுக்கும் விண்ணுக்கும் எத்தனை வாட்டி பறந்து இந்த கூடு கட்டியிருக்கோம் பாருங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அது தங்குற இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ மொத்தமாகவும், அது இல்லாமல் ஒரு மழை விழுந்தாலும் அந்த இடம் நினையாத அளவுக்கு ஒரு பொட்டு தண்ணி கூட அந்த இடத்துக்கு போகாத அளவுக்கு அது அமைச்சிருந்ததுங்க. பார்க்கக்குள்ள ரொம்ப அதிசயமாக இருந்தது. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே சும்மா போயிடுறீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கோ ஒரு சப்ஸ்கிரைபோ அல்லது ஒரு ஷேரோ தாங்க எங்களுக்கு ஊக்குவிக்கும்.